வணிக ரீதியாக மின் ஆற்றலை அளவிடப்படும் அலகு கிலோவாட் மணி. சூரிய குடும்பத்தில் அதிக அளவு ஒளிரும் கோள் வெள்ளி. முதலில் விண்வெளிக்கு இந்தியா அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் ஆரியபட்டா. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் காற்று. பருப்பொருளின் 4ஆம் நிலை பிளாஸ்மா. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை 66. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையம் ISRO அமைந்துள்ள இடம் மங்களூர். அலங்கார விளக்குகளில் பயன்படுத்தப்படும் வாயு நியான். தமிழ்நாட்டில் காற்றாலை அமைந்துள்ள இடம் கயத்தாறு. பைலேரியாசிஸ் யானைக்கால் நோய். நோயை உருவாக்கும் தீங்குயிரி உச்சேரியா பாங்கிராப்டி. உலகின் மிக உயர்ந்த கட்டடம் அமைந்துள்ள நாடு துபாய். தாவரங்களின் உணர்வை நுட்பமாக வெளிக்கொணரும் கருவி கிளாஸ்கோகிராஃப். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கி தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? ஜவ்வாது மலை. மனிதனின் கல்லீரலின் எடை 1.5 கிலோகிராம். பெரும வேகத்தை குறிப்பிடுவது 0.1 m/ms. ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி எனில் அது கடந்த தொலைவு சுழி அல்லது சுழி இல்லாமல் இருக்கலாம். உராய்வு விசையை பொறுத்து பின்வருவனவற்றுள் எது சரியானது? பொருளின் நிறை அதிகரித்தால் உராய்வு விசையும் அதிகரிக்கும் என்பதே சரி. குறைபாடற்ற கண்ணின் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு 25 cm. படுகோணம் 30 டிகிரி எனில் எதிரொளிப்பு கோணம் 30 டிகிரி. ஒரு அணு மின் நடுநிலைமை உடையது. எப்பொருளில் ஒளி விரைவாக பாயும்? திடப்பொருள். மின் கடத்தா பொருள் வாழைவடி நீர். மனிதனின் இயல்பு வெப்பநிலை 36.9 டிகிரி சென்டிகிரேட், 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட், 309.9 K மேற்கண்ட அனைத்தும். குற்றொளியை உணரும் திறனுடைய விலங்கு யானை. சாண எரிவாயு கலவை மீத்தேன் மற்றும் ஈத்தேன். சுடரின் அமைப்பில் மஞ்சள் பகுதி குறைவாக எரியும் பகுதி. ரவை மற்றும் இரும்பு துகள் கலந்த கலவையினை பிரிக்கும் முறை காந்த பிரிப்பு முறை. ரொட்டி சோடா என்பது NaHCO3. மூளை நுண்ணாய்வு சிகிச்சைக்கு பயன்படும் ஐசோடோப்பு C-11.